ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 50 ரூபாவை எப்படியெல்லாம் என்ன மாதிரி மெத்தடில் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் 1 கிராம் அளவுக்கு நம்மளால் தங்கம் வாங்க முடியும். அதாவது 1 கிராம் அளவுக்கு கோல்டு காயினோ இல்லை அது ஜுவல்லோ ஏதோ ஒன்று எப்படி நம்மளால் வாங்க முடியும், அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது 30 நாளில் நம்மளால் 1 கிராம் தங்கம் வாங்கணும், அதுவும் 50 ரூபாய் சேவிங்ஸில் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது 50 ரூபாய் இன்ட்டு 30 நாள் அப்படின்னா 1500 ரூபாய் தானே வரும். எப்படி நம்மளால் 1 கிராம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான சேவிங்ஸ் பிளான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு 10 டேஸ், செகண்ட் 10 டேஸ் அண்ட் தேர்ட் 10 டேஸ் நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு மாதத்தை 3ஆக பிரிச்சுட்டு முதல் 10 நாள் தனியாக சேவிங்ஸ் பண்ணணும், அடுத்த 10 நாள் தனி சேவிங்ஸ், அதுக்கு அடுத்த 10 நாள் தனி சேவிங்ஸ், இப்படி பண்ணணும். இப்போது முதல் 10 நாள் 600 ரூபாய் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே 50 ரூபாய் 50 ரூபாய் ஒவ்வொரு நாளும் நம்ம குறைச்சிக்கிட்டே எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அப்படி எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக 10ஆம் தேதி வந்து நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ முதல் 10 நாளோட சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 டேஸோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3750 ரூபாய் வரும் நமக்கு. இது ஃபஸ்ட்டு 10 டேஸோட சேவிங்ஸ். இப்போ செகண்ட் 10 டேஸோட சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 11ஆம் தேதி வந்து 500 ரூபாய் எடுத்து வைக்கணும், 12ஆம் தேதி 450 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஸோ இப்படியே ஒவ்வொரு நாளும் நம்ம 50 ரூபாய் கம்மி பண்ணி எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 20ஆம் தேதி கரெக்டாக 50 ரூபாய் நம்ம எடுத்து வைப்போம். ஸோ அப்போ 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2750 ரூபாய் வந்திருக்கும். இப்போது நெக்ஸ்ட் 10 டேஸ் அதாவது 21லேருந்து 30 வரைக்கும் நம்ம பிரித்த அந்த லாஸ்ட் 10 டேஸ் 21 to 30ல் வந்து நம்ம 21 எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் எடுத்து வைக்கணும். 22 வந்து 250 ரூபாய் எடுத்து வைக்கணும். இப்படியே நம்ம 50 ரூபாய் கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு லாஸ்ட்டாக 30 அன்னைக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1250 ரூபாய் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ், செகண்டு 10 டேஸ், தேர்டு 10 டேஸ் இப்படி தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்து வைக்கும்போது மொத்தமாக 3ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750 ரூபாய், 2750 ரூபாய் ப்ளஸ் 1250 ரூபாய் சேர்க்கும்போது டோட்டலாக 7750 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நம்மளால் ஈஸியாக 1 கிராம் காயின் 7750 ரூபாய் வச்சு ஈஸியாக வாங்க முடியும். இது 1 கிராம் காயின். நான் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது 1 கிராம் காயின். நான் இது எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி 1 கிராம் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ மந்த்லி 1 கிராம் அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 30 டேஸ் சேவிங் சேலஞ்ச் மாதிரி பண்ணி நம்ம 1 கிராம் வாங்கலாம். இல்லை இதில் அப்படியே பாதி அமௌண்ட் எடுத்து வச்சு 1/2 கிராம் காயின் வாங்கலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காயின் சேவிங்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் ஜுவல்லாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 கிராமுக்கு நம்ம இந்த மாதிரி ரிங் ஈஸியாகவே வாங்கிடலாம். இந்த ரிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 1 கிராம் தென் கொஞ்சம் மில்லிகிராம் தான் கூட. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம 1 கிராமுக்கு ரிங் வாங்கிடலாம். இதுக்கு வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே ரொம்ப ஜாஸ்தி வராது. நம்ம பர்டிகுலர் கடைக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் சரவணா செல்வரத்னம் தான் வாங்கினேன். அங்கே வந்து எனக்கு வேஸ்டேஜ் வந்து ரிங்குக்கு 10% தான் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பர்டிகுலர் கடைகளில் நமக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 7200 ரூபாய்க்கு நம்ம கோல்டு ரேட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 1 கிராம் நம்ம ரிங்காக வாங்கும்போது 10% வேஸ்டேஜ் போடும்போது ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே வந்து நமக்கு 8000 ரூபாயில் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஜுவல்ஸ், ரிங், பெண்டன்ட் இந்த மாதிரி வாங்கலாம். அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் பெரிய நகையாக வாங்கணும்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்றவங்க வந்து நம்ம காயினாக சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எவ்ரி மந்த் ஒரு காயின் அப்படிங்கும்போது 1 கிராம் அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு 6 கிராம் வந்துடும். அந்த 6 கிராமை நம்ம கொடுத்துட்டு அழகாக ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கலாம், இல்லை செயின் வாங்கலாம், சம்திங் ஏதோ ஒன்று நம்ம வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேவிங்ஸ் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.